பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் நீங்கள் உற்சாகமாய் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களை அனுதினமும் நடத்துறதல்லவா? நீங்கள் வாழ்க்கையிலே பல படிகளை தாண்டி நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுகமாய் பலமாய் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. தேவன் தொடர்ந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் தியானம் பண்ணலாம். 91வது சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த பகுதியில் பாருங்க, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை என்ன செய்ய போகிறேன்? தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்பதாக சொல்லப்படுகிறது. அவனோடு இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். எப்பொழுது ஆண்டவர் இதை செய்வாராம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடுகிற பொழுது நான் தப்புவித்து உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்த போவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன் என்பதாக. அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற எங்களுடைய வாழ்வானது மிக பெருமதியானது. ஆனால் பல அசௌகரியங்களை இந்த பூமியிலே நாம் சந்திக்கத்தான் நேரிடும். பல பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீரின் வழிகள், நாம் விரும்பினது நடக்காம போகலாம், நாம் தேடினது கிடைக்காமல் போகலாம், நாங்கள் நம்பினதும் நம்முடைய கைவிட்டு போகலாம். ஆனா அந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு ரொம்ப பாரமாயிருக்கும், ரொம்ப காயமாயிருக்கும், நம்ம ரொம்ப சோர்வுக்குள்ளாக்குறதா இருக்கும். ஆனா அது அப்படி நடந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அந்த ஆபத்தான நேரத்துல நான் அவனோடு இருப்பேன். ஆபத்தான நேரத்தில் நான் அவனோடு இருப்பேன். பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாத அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அநேக இடத்துக்கு போக முடியாமல் போகிறது. அநேக சந்தர்ப்பத்தில் யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் மனிதர்கள் வர முடியாத சூழ்நிலையில, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில, மனிதர்களால எதுவுமே இயலே என்று சொல்லி நிற்கிற அந்த நிற்கதியான நேரத்துல நம்ம படைச்ச கடவுள் சொல்றார், நான் அவனோடு இருப்பேன். அந்த ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளே, இந்த நாளிலும் நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் தாமே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவராயிருக்கிறார். எந்த ஆபத்து வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரமான காரியங்கள் நேர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அந்த கட்டத்திலிருந்து நானும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்தில் நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபத்தான நேரத்தில், நம்முடைய கைவிடப்பட்ட நேரத்தில், நம்ம தனிமையில் இருக்கிற அந்த நேரத்தில் நான் அவரை நோக்கி நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனம் பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம தப்புவிக்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்திலிருந்து எவ்வளவுக்கு தலை குனிந்தோமோ, எவ்வளவுக்கு நாங்கள் உடைக்கப்பட்டோமோ, எவ்வளவுக்கு நாங்கள் மனம் பதறி போய் நிற்கிறோமோ, அவ்வளவுத்திற்கு தெய்வன் நம்மளை கனம் பண்ணி நம்ம உற்சாகப்படுத்த வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். இந்த காலை பொழுதுல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்கிறீங்க, எந்த சூழ்நிலை நீங்க மோசம் போயிட்டீங்க, எந்த நேரத்தில் நீங்க கைவிடப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களை உயர பண்ண தேவன் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க இந்த காலையில தேவனை நோக்கி பாருங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டும். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிறபடினால தேவனே, நீங்க ஒரு நன்மை செய்து எந்த ஆபத்து, எந்த கைவிடப்பட்ட நிலை, எந்த சோர்ந்து போன நேரமா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி கொடுத்து கைதூக்கி எடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலனை கொடுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பும் தயவும் வழிநடத்தலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.